இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்து உளுந்து இந்த உளுந்து போட்டு 50 நாள் ஆகுது. இன்றைக்கி 45 நாள். பூ பிடிச்சிருக்கு பாருங்க. பூ பிடிச்சி காயாகி வரோம். இன்றைக்கி இந்த பூ பிடிச்சி உதிராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து 3வது மருந்து, 4வது மருந்து. உளுந்து பயிர் கொண்டு வருதுன்னா இந்த மஞ்சள் செடி வந்தால் தான் உளுந்து பயிருக்கு ஒரு வைரஸ் இந்த மாதிரி வரக்கூடாது, பிடுங்கி ஏறணுமாங்க. எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்கும்போது எல்லாத்தையுமே பிடுங்கி எறிய முடியாது. இது ஒன்று ஒவ்வொரு இதையும் பார்த்து செய்யணும். இந்த உளுந்து பயிர், எள்ளு பயிர் எல்லாமே ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா 70 நாள் பயிர். இது இவரே நம்ம நண்பர் வந்து சந்திரமோகன். திரும்ப கை காமிங்க. சந்திரமோகன் அவர் வந்து இளவரசு, தொழிலதிபர். நம்ம சொல்கிறதுக்காக வந்து மருந்து அடிக்கிறாரு. திரும்புங்க, கை காமிங்க. ரைட். 70 நாள் பயிர். இன்றைக்கி 45-50 நாள் ஆகி போயிடுச்சு. 1 ஏக்கர். கொஞ்சம் எல்லாம் மயில் வந்து இந்த கேப் எல்லாம் பார்த்திங்கன்னா மயில் வந்து பொறுக்கிடுச்சு. எல்லாம் உளுந்து விதையாக இருக்கும்போது அதான் இந்த கேப்பு. இல்லாட்டி இந்த மாதிரி அடர்த்தியாக வந்திருக்கும் எல்லா பக்கமுமே. முருகனோட வாகனம் தானே, அதெல்லாம் கோச்சிக்கக்கூடாது நம்ம. இந்த உளுந்துக்கு பேர் வம்பன் 8. நிறையா டைப் இருக்குது. வம்பன் 8 பாருங்கள். இதெல்லாம் மஞ்சள் வியாதி. இதெல்லாம் பிடுங்கி எறியணுமாங்க. இன்னும் ஒரு 30 நாளில் அறுவடைக்கு வந்துடும். அறுவடைக்கு வந்துச்சுன்னா எப்படி அறுவடை பண்ணுங்கிறத அடுத்து யோசிக்கணும். ரைட். வம்பன் 8. வரிசையாக நிறையா இருக்குது ரகம்லாம். இது கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மஞ்சள் செடி தான் மாட்டிக்குது. இது பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம். நம்ம வேறு ஒரு பக்கம் மோட்டரை போட்டு எல்லா வயலுக்கும் அப்படியே வச்சுருக்கேன், என்னோடய வயலுக்கு. ரைட். நன்றி மக்களே.